வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் வீடியோலேருந்து நம்ம ஈக்குவலன்ட் வெயிட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் பற்றி பார்த்தோம், அயான்ஸ் பார்த்தோம், மாலிகூல்ஸ் பார்த்தோம். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காம ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது இங்கே உங்களுக்கு ஈஸியாக புரியும். எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஈக்குவலன்ட் வெயிட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும்பொழுது இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரியாமல் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இதை வேணுன்றவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். சரியா? சரி, வாங்க நம்ம டாபிக்ல என்டர் ஆகலாம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹைட்ரேட்னா உங்களுக்கு புரியுதா? அந்த சால்ட் கூட கண்டிப்பாக வாட்டர் மாலிகூல்ஸ் அட்டாச் ஆகியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு நம்ம எப்படி ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறது, இதுதான் இந்த இடத்துல பார்க்க போகிறது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட் டிவைடட் பை டோட்டல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலாவில் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சால்ட் கூட அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மாஸை சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் குளோரைடு எடுத்துப்போமே, 2 H2O மாலிகூல்ஸ் அட்டாச் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மோலார் மாஸ் நம்ம எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பேரியம் இருக்கார் இல்லையா, இந்த டோட்டல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லும்போது எதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரியம் எப்படி டிசோசியேட் ஆவார்? Ba 2 + Cl 2 - தானே போவாங்க. சாரி, 2Cl - தானே போவாங்க. 2Cl - தான் உங்களுக்கு டிசோசியேட் ஆவாங்க. ஸோ இந்த 2 பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் அல்லது இந்த 2 நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அதுதான் அந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது. டோட்டல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. Clக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் வரும், பேரியத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிடேஷன் நம்பர் வரும். ஸோ இங்கே +2 வரும், இங்கே -1 வரும். அதுதான் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்க? இந்த ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கான ஈக்குவலன்ட் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேரியம் குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா 122ங்கிறத என்ன சொல்கிறோம்? இவருக்கான ஈக்குவலன்ட் மாஸாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு FeSO பாருங்களேன். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 7 H2O மாலிகூல்ஸ் இருக்காங்க. ஸோ 278/2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்? இந்த Fe இருக்கார்ல, இவர் எப்படி ஆக்சிடேஷன் ஆகுறாரு? Fe +2 ஆக்சிடேஷன் ஆகுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா SO4 -2 ஆக்சிடேஷன் நம்பர். அதாவது நான் ஆக்சிடேஷன் நம்பராக காமிக்கிறேன். இதே அயான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 2+ சொல்லுவோம், இது 2- சொல்லுவோம். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த சார்ஜை மட்டும் கொஞ்சம் தள்ளி சொல்லுவோம். பட் காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பரும் இதே மாதிரி எழுதுவாங்க, அயான்ஸும் இதே மாதிரி தான் எழுதுவாங்க. பட் புரிஞ்சுக்குவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 139 கிடைக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம்? இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கான ஆக்சிடேஷன் ஈக்குவலன்ட் மாஸ் 139 சொல்கிறோம். நெக்ஸ்ட் K2SO4 Al2SO4 thrice 24 H2O. ஓகேவா? ஸோ இவங்களுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 948. ஓகேவா? இதில் எப்படி சார் நம்ம டோட்டல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆகுவாங்க? இந்த பொட்டாசியம் அண்டு அலுமினியம், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பராக மாறுவாங்க. பொட்டாசியத்துக்கு பார்த்தீங்கன்னா +1 வரும். ஓகேவா? இவருக்கு +1 வரும், இவருக்கு பார்த்தீங்கன்னா +3 வரும். பட் 2 அலுமினியம் இருக்காங்க, இங்கே 2 பொட்டாசியம் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ×2 வந்துடணும், அதே மாதிரி இங்கேயும் ×2 வந்துடணும். ஓகேவா? அப்போ 3 2s are 6, 6 + 2 8 வந்துடும். அப்போது இந்த 8ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 118.5 அப்படிங்கிறது இவங்களுடைய ஈக்குவலன்ட் மாஸ். இது யாருன்னு தெரியுது உங்களுக்கு? ஆலம்னு சொல்லுவோம், தெரியுமா? அந்த படிகார கட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த சப்போஸ் நீங்கள் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா, அந்த ஃபில்டர் இருக்கக்கூடிய அந்த சேம்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள சின்ன சின்ன பால் மாதிரி, கண்ணாடி பால் மாதிரி உள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆலம்னு சொல்லுவாங்க, ஆலம் பால்னு சொல்லுவாங்க. தமிழில் அதான் ஸ்படிக கட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்படிகார கட்டின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் சலூன் கடையில் போய் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷேவ் பண்ண பிறகு அந்த கணத்தில் ரொம்ப எரிச்சலாக இருக்கு இல்லையா, அந்த எரிச்சலை குறைக்கிறதுக்கோ அல்லது ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஸ்படிகார கட்டி வச்சிருப்பாரு கையில். அந்த சலூன் கடையில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த கணத்தில் தடவுனாங்கன்னா கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கோங்க. K2SO4 Al2SO4 thrice 24 H2 அப்படிங்கிறது ஆலம்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இவருக்கான மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 948 இருக்குது. ஸோ இங்கே பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்குது. டிவைட் பண்ணும்பொழுது 118.5 அப்படிங்கிறது இவருக்கான ஈக்குவலன்ட் மாஸ். ஓகேவா? ஸோ இது சம் எக்ஸாம்பிள்ஸ் தான், இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட்டாக இருக்கும் பொழுது அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய மாசு சேர்த்தா நம்ம என்ன செய்கிறோம்? மோலார் மாஸாக எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க எப்படி டிசோசியேட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பரை ஆட் பண்ணி அல்லது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை ஆட் பண்ணி
டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதான் ஈக்குவலன்ட் மாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அசிடிக் சால்ட்டை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு அடுத்து பார்ப்போம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அசிடிக் சால்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆசிட் சால்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் லெஃப்ட் இன் தி சால்ட்னு சொல்லிட்டாங்க. அசிடிக் சால்ட் பேசிக் சால்ட்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அசிடிக் சால்ட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவராக இருப்பாரு. பேசிக் சால்ட்ல பார்த்தீங்கன்னா OH- ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அசிடிக் சால்ட்டா இருக்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம எப்படி ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்றது, அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ டோட்டல் மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கிறோம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் லெஃப்ட் இன் தி சால்ட். இந்த சால்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் ஆவாரு. ஸோ 1. இவர் பார்த்தீங்கன்னா சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டா இருக்காரு. இவரில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இதில் ரீப்ளேஸ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு 2ன்னு வருது. ஸோ இந்த சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுக்கு 120 தான் வரும். ஏன்னா சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் ஆவாங்க, H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆவாங்க. இங்கே சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காரு. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 60 இவருடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் பாருங்களேன். இவர் பார்த்தீங்கன்னா ஆசிட் சால்ட் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த Na2H இருக்கார் இல்லையா, இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆக மாட்டார், H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆக மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் டைரெக்டாக அந்த பாஸ்பரஸ் கூட பாண்டிங்கில் இருப்பார். ஸோ அதனால் இவர் ஆசிடாக பிஹேவ் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. H+ ஆன்சர் இவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த H3PO3ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மாலிகுல் பாஸ்பரிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த H3PO3ல இங்கே இருக்கக்கூடிய இந்த மாலிகுல் ஆக்சுவலாக ஹவு மெனி நம்பர் ஆஃப் H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சுவலாக 2 H+ ஆன்சர் தான் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். பட் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. ஏன் சார் அடுத்த 3வது ஹைட்ரஜன் ஆட்டம் போகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிசோசியேட் ஆகிற மாதிரியான பாண்டிங்கில் இந்த ஹைட்ரஜன் கிடையாது, ஒரு பாஸ்பரஸ் கூட பாண்டிங்கில் இருப்பார். ஸோ அதனால் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் அடிப்படையில் இது ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஸ்ட்ரக்சராக படிக்கும்போது செகண்ட் இயர் போகும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எப்போலாம் உங்களுக்கு கவுண்டிங் ஹைட்ரஜன் 3 இருந்துச்சுன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் டிசோசியேட் ஆகிடுன்னு நினைக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாங்க, இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாங்க. அதே மாதிரி H3PO3லையும் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ 3 ஹைட்ரஜன் ஆட்டம் டிசோசியேட் ஆவாங்க நம்ம நினைக்கக்கூடாது. இது ஆசிட், இது அசிடிக் சால்ட், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அசிடிக் சால்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கிறது ஆசிட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே 3 ஹைட்ரஜன் ஆட்டம் H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஸோ தேர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் டிசோசியேட் ஆக மாட்டார். ஒரு பாஸ்பரஸ் கூட நல்ல பாண்டிங்கில் இருக்கிறதுனால அவர் பாண்ட் பிரேக் ஆக மாட்டார். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு இந்த Na2HPO3 அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாங்க இல்லையா. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதிலாக Na2Hன்னு சொல்லி உங்களுக்கு இந்த 2 சோடியம் வந்து உங்களுக்கு பாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ணி 2 சோடியம் வந்துட்டதுனால இந்த மாலிகுல் Na2HPO3ன்னு இருக்காங்க. ஸோ அந்த தேர்டாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஆல்ரெடி பாஸ்பரஸ் கூடிய தான் இருக்காரு. ஸோ அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி இவர் ஆசிட் சால்ட்டு கிடையாதுன்றாங்க. சொல்கிறது புரியுதா? ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் பாஸ்பரஸ் கூட பாண்டிங்கில் இருக்கிறதுனால அவர் டிசோசியேட் ஆகலை. பட் ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பாஸ்பரிக் ஆசிட்லேயே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் டிசோசியேட் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பாஸ்பரிக் ஆசிட்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதிலாக இந்த 2 சோடியம் ரீப்ளேஸ் ஆனதுனால இவர் இப்படி இருக்கார். அவ்வளோதான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசிட் சால்ட் மாதிரி தெரிவார், பட் இவர் அசிடிக் சால்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுதான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். சம்டைம் உங்களுக்கு MCQஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேட் பண்ண முடியாது, இவர் ஆசிட் சால்ட் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசிக் சால்ட்டுக்கு எப்படி நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுன்றதை அடுத்து பார்த்துருவோம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பேசிக் சால்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அசிடிக் சால்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே மாதிரி தான், பட் டினாமினேட்டரில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் OH குரூப் இன் பேசிக் சால்ட்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் இன் சால்ட்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே OH குரூப்பின் பேசிக் சால்ட்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். அங்கே நம்பர் ஆஃப் H+ ஆன்ஸை வச்சு நம்ம டினாமினேட்டரை டிவைட் பண்ணியிருப்போம். இங்கே நம்பர் ஆஃப் OH எத்தனை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாலிகுலர் மாஸை டிவைட் பண்ணணும். இவ்வளோ தான் வித்தியாசம். சரியா? இங்கே பாருங்களேன், CaOHCl பாருங்கள் 92.5 அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 1. ஏன்? சிங்கிள் OH தான் இருக்காங்க. ஸோ 92.5 தான் ஈக்குவலன்ட் மாஸ். நெக்ஸ்ட் AlOH twice Cl பாருங்களேன், இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 OH மாலிகுல் இருக்காங்க. ஸோ டிசோசியேட் பண்ணும்போது ரிப்ளேஸ் ஆகும்போது கண்டிப்பாக 2 OH மாலிகுல் உங்களுக்கு ரிப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ 96 அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 48. ஸோ இப்படி தான் நம்ம அசிடிக் அண்ட் பேசிக் சால்ட் வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் H+ இயான்ஸ் OH- இயான்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டினாமினேட்டர் வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த மாலிகுலர் மாஸில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஈக்குவலன்ட் மாஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிட் பேஸில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரூல் இருக்குது அப்படிங்கிறது அடுத்து பார்த்துருவோம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிட், அதாவது ஒரு ஆசிட் மாலிகுல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி எந்த பேசிஸில் ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை பேசிசிட்டி. மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆசிட் நமக்கு தெரியுது, அந்த ஆசிட் மாலிகுலுடைய மாலிகுலர் மாஸ் தான். பேசிசிட்டினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிசிட்டின்னு சொல்லும் பொழுது நீங்கள் டைரெக்டாக அப்படியே திங்க் பண்ணிங்கன்னா OH- அயன் மாதிரி திங்க் பண்ண தோணும். பட் அது அந்த அர்த்தம் கிடையாது. பேசிசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் பிரசன்ட் இன் ஆசிட். ஒரு ஆசிட் இருக்காங்க அப்படின்னா அதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவராக இருக்காங்களோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடியதான் பேசிசிட்டின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு HCl, HBr, HI, H3BO3, CH3COOH, HNO3, பென்சாயிக் ஆசிட், குளோரஸ் ஆசிட், HCN, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே அந்த ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேவா. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் தான். இங்கே போரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். சார் அப்படின்னா இங்கே 3 தானே வரும்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் அப்படி கிடையாது. போரிக் ஆசிட் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் பண்ணுவார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈக்குவலன்ட் மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணிடுறீங்க. அப்படி வராது. அதுக்காக தான் நான் அதை எழுதிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா மெமரி பண்ணிவிடுங்க, அல்லது புரிஞ்சுக்கோங்க. H3BO3ல பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிடில் சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகுவார். ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு போரான் விட்டு கொடுக்க மாட்டார். ஓகேவா. ஸோ அப்படி ரீப்ளேஸ் ஆகக்கூடிய H+ இயான்ஸை பொறுத்து தான் நம்ம இந்த பேசிசிட்டி கொடுக்குறோம். ஸோ இங்கே உள்ளவங்க எல்லாருமே CH3COOHல பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ 4ன்னு போட்டுக்கூடாது, நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் H+ இயான்ஸை டிசோசியேட் ஆகுவார். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த அசிட்டிக் ஆசிடில் 1 தான் வரும் பேசிசிட்டி. ஸோ இங்கே பாருங்களேன், எங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்கன்னு நினைப்பீங்க. பென்சாயிக் ஆசிடில் கிடையாது. இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் உங்களுக்கு டிசோசியேட் ஆகுவார். ஸோ அதனால் இவருக்கு பேசிசிட்டி 1 தான் வரும். ஸோ இந்த அடிப்படையில், அதாவது மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டிசோசியேட் ஆகிடுவாங்க, ரீப்ளேஸ் ஆகுங்கன்னு நினச்சிடாதீங்க. சம் மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் டிசோசியேட் ஆவாங்க. ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அந்த மெயின் ஆட்டம் கூட பாண்டிங்கில் இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக கோவலண்ட்டில். ஸோ அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது நீங்கள் பாருங்கள், இந்த அடிப்படையில் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேசிசிட்டி 1 தான் வரும். ஸோ இவங்கெல்லாம் சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியவங்க. நெக்ஸ்ட் அதே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆசிட் மாலிகுலாம் பாருங்களேன். H3PO3, அதாவது பாஸ்பரஸ் ஆசிட், சல்ஃபூரஸ் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே. பட் இங்கே 3 இருந்தாலும் கூட 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் ஆகுவார். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் லாஸ்ட்டாக. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்பரஸ் ஆசிட் சொல்லும் பொழுது அந்த ரிமைனிங்காக அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதிலாக தான் 2 சோடியம் வந்து அங்கே உட்காந்துருந்தார். அதனால தான் உங்களுக்கு அவர் சால்ட், அதாவது அசிடிக் சால்ட் கிடையாதுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த அடிப்படையில் தான் இவர் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் பண்ணுவார். அகைன் தேர்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் பாஸ்பரஸ் கூட பாண்டிங்கில் இருப்பார். அவர் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் டிசோசியேட் ஆகுவார். ஸோ அதனால் இவருக்கு ஈக்குவல் அந்த பேசிசிட்டி பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எந்த அடிப்படையில் கொடுக்குறோம்? நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் பிரசன்ட் இன் ஆசிட். எந்தெந்த ஹைட்ரஜன் ஆட்டம், எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆக தகுதியானவங்களா இருக்காங்களோ அந்த அடிப்படையில் கொடுக்கக்கூடியதான் இந்த பேசிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்களேன், இவங்களுக்குலாம் 3 வரும். H3PO4, H3PO5 பார்த்தீங்கன்னா 3 இவங்களுக்குலாம். ஓகேவா. ஸோ இந்த மாலிகுல்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 3 இருந்துச்சுன்னா 3, 2 இருந்துச்சுன்னா 2 அப்படி திங்க் பண்ணாதீங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம், இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டமே லாஸ் பண்ணுவார், ரீப்ளேஸ் பண்ணுவார். பட் இவர் பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுப்பார். ஓகேவா. இங்கே பாருங்களா 4 H4P2O7, இவருடைய நேம் பார்த்தீங்கன்னா பைரோபாஸ்பரிக் ஆசிட்னு சொல்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா பேசிசிட்டி 4ன்னு சொல்கிறோம். இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவர் தயாராக இருக்காது. ஓகேவா. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மக்கப் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த மாலிகுல்ஸில், அதாவது நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், இது மாதிரி நிறைய இருக்குது. சரியா. ஸோ இதில் யாரெல்லாம் பேசிசிட்டி 1, 2, 3, 4 வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் உங்களுக்கு சப்போஸ் ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஈக்குவலன்ட் வெயிட், அதாவது கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பேசிசிட்டியை வச்சு நம்ம மோலார் மாஸில் டிவைட் பண்ண வேண்டியதுதான். இப்போ அவ்வளோதான். நான் எல்லாருடைய மோலார் மாஸும் கொடுக்கல இங்கே.
நான் பேசிசிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். இந்த பேசிசிட்டியை நம்ம என்ன செய்ய போகிறோம், இவங்களுடைய மாலிகுலர் மாஸில் சப்போஸ் HF இருக்காங்க அப்படின்னா இவருடைய மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 1 அப்படின்னா அதே தான் வரும் உங்களுக்கு ஈக்குவலன்ட் மாஸ். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் வரும், இங்கே 4 டிவைட் வரும், இங்கே பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 வரும். ஸோ டிவைடட் பை 2 டிவைடட் பை 3 டிவைடட் பை 4னு வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஆசிடுக்கானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஸில் எப்படி நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுன்றது அடுத்து பார்த்துருவோம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பேஸ்னு வரும்பொழுது இங்கே டினாமினேட்டரில் அசிடிட்டின்னு வந்துடும். ஓகேவா, மாலிகுலர் மாஸ் ஆஃப் பேஸ், இந்த பேஸ் மாலிகுலருடைய மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கிறோம் டிவைடட் பை அசிடிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை பேசிசிட்டின்னு சொல்லியிருப்போம், இங்கே அசிடிட்டின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் OH குரூப் இருக்கு இல்லையா, அவங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. எத்தனை OH குரூப் இங்கே ரீப்ளேஸ் ஆகுறாங்களோ அதை பொறுத்து இங்கே டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் கவுண்டிங் சேரும். ஓகேவா, அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். ஆசிடுக்கு பார்த்த மாதிரி தான் அங்கே நம்பர் ஆஃப் H+ இயான்ஸ் எப்படி உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு பேசிசிட்டின்னு சொல்லியிருப்போம். இங்கே நம்பர் ஆஃப் OH மாலிகுல் எத்தனை ரீப்ளேஸ் ஆகுதோ அதை பொறுத்து இங்கே நம்ம அசிடிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, KOH, RbOH, CSOH, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேசிசிட்டி 1ன்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்குமே ஒரு OH மாலிகுல் தான் ரீப்ளேஸ் ஆகுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நம்ம பேசிசிட்டி 1ன்னு சொல்கிறோம். அப்படின்னா அர்த்தம் இவங்களுடைய மாலிகுலர் மாஸே தான் இவங்களுக்கு ஈக்குவலன்ட் மாஸாக கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், 2 OH மாலிகுல்ஸ் இருக்காங்க பாருங்கள். இவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 2ன்னு சொல்கிறோம். ஏன்னா 2 OH குரூப் இருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் இவங்க எல்லாருக்குமே மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக இருக்கட்டும், கால்சியம், பேரியம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2ன்றதுனால இவங்களுடைய மாலிகுலர் மாஸை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன், 2 OH குரூப் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு அசிடிட்டி 2ன்னு சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும், ஆசிடாக இருக்கும்பொழுது அவங்களில் இருக்கக்கூடிய H+ இயான்ஸை நம்ம பேசிசிட்டின்னு சொல்லுவோம். பேஸ் மாலிகுலாக இருக்கும்பொழுது இவங்களில் இருக்கக்கூடிய OH- இயான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், அசிடிட்டின்னு சொல்கிறோம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. சரியா, ஏன்னா கொஸ்டினில் வரும்பொழுது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அசிடிட்டி பேசிசிட்டின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். சரியா, அசிடிட்டின்னு உடனே டேரெக்டாக உடனே H+ ஆன்சர் தரக்கூடாது. பேசிசிட்டின்னு சொன்ன உடனே போய் OH தரக்கூடாது. இவங்களை நம்ம இந்த இடத்துல அசிடிட்டின்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா அர்த்தம் இங்கே நம்பர் ஆஃப் H+ ஆன்சர் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு தயாராகிறாங்கன்ற மாதிரி தான் அதோட மீனிங். சரியா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா புரியணுன்றதுக்காக இங்கே காட்டுறேன் பாருங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு HCl எப்படி ரீப்ளேஸ் ஆகும், ஒரு OH இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகும் இல்லையா. ஸோ எப்படி வரும் உங்களுக்கு, NaCl ஆகிடுவாங்க, தென் H2O மாறுவாங்க இல்லையா. இங்கே 2 OH இருக்காங்க பாருங்கள். ஸோ இவருக்கு வந்து பேசிசிட்டி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இவருக்கு ஹைட்ரஜன் நமக்கு HClக்கு தெரியும் நமக்கு 1 தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடாக மாறிடுவார், 2H2O வருவாங்க. ஓகேவா, 2H2O வருவாங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். சோடியம் ஹைட்ராக்சைடாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு OH இருக்காங்க, இங்கேயும் சிங்கிள் H தான் இருக்காங்க. இவர் பேசிசிட்டின்னு சொல்கிறோம், இவரை நம்ம அசிடிட்டின்னு சொல்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா 2 பேசிசிட்டி இருக்காங்க, இங்கே ஒரு அசிடிட்டி இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம ஆசிட் பேஸ் மாலிகுலுக்கு நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறது. இந்த நம்பர் வச்சு நம்ம மாலிகுலர் மாஸில் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியதான் ஈக்குவலன்ட் மாஸ்ன்னு சொல்கிறோம். இதை நான் சொல்கிறது எல்லாமே அசிடிட்டி பேசிடிட்டி நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இதை வச்சு நம்ம மாலிகுலர் மாஸில் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஆக்சிடென்ட் அண்ட் ரிடக்டன்ட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஆக்சிடென்ட் அண்ட் ரிடக்டன்ட் மாலிகுல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எப்படி நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஓகேவா, அடுத்து நான் பார்த்துருவேன். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் இன் ரிடாக்ஸ் சேஞ்ச். அதாவது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா மாலிகுல் மேபி ஆக்சிடேஷனாக இருக்கலாம் அல்லது ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கலாம். அந்த ஆக்சிடேஷன் அல்லது ரிடக்ஷன் நடந்திருக்கலையே அந்த மாலிகுல் அவங்களுக்கான ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா தான் இது. மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அல்லது ரிடக்டன்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் ஆர் கெயின்ட் பை மாலிகுல் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆர் ரிடக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா மேபி ஆக்சிடேஷனாக இருக்கலாம், ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துருக்கலாம், ரெண்டுமே நடந்துக்கலாம் இல்லையா, அதுதான் பாசிபிள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணாங்களோ அல்லது எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணாங்களோ அதால் டிவைட் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் K-monofur வரும். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கான்செப்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த சாப்டர் நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன். அந்த வீடியோ அந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லாம் எனக்கு தெரியாது சார், இதை புரிஞ்சுக்கிற எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சாப்டர் வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன், பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க் அதை பார்த்துட்டு வாங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக புரியும். ஓகேவா, இதை விட கிளியராகவே இங்கே நடத்திருக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சரியா, சரி. K-monofur அப்படின்னு சொல்லும்போது அசிடிக் மீடியமில் இவர் எப்படி டிசோசியேட் ஆவார் அப்படின்னா இந்த K+ வெளியில் போயிடுவார். இந்த பொட்டாசியம் இருக்கார் இல்லையா, பொட்டாசியம்
பொட்டாசியம் பர்மாங்கனேட் தானே இவங்க. ஸோ கே வந்து வெளியில் போயிடுவார். ஸோ MnO4 மட்டும் தான் இருப்பாங்க, MnO4 மைனஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு K ப்ளஸ் வெளியில் போயிருப்பார். KMnO4 மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா 158. சப்போஸ் கொஸ்டினில் உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமையும் போகலாம். பட் நீங்கள் மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ண தெரியணும். அதுக்கு மினிமம் பீரியாடிக் டேபிளில் ஃப்ரம் 1 to 40 or 50 எலமெண்ட் ஆர்டராக உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரிஞ்சுன்னா அட்டாமிக் நம்பரை வச்சு நீங்கள் மாஸை கால்குலேட் பண்ணலாம். மாஸை வச்சு நீங்கள் மாலிகுலர் மாஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லா மாலிகுல்ஸ்க்கும் நம்ம வந்து மாலிகுலர் மாஸ் ஞாபகம் வச்சுக்கணுமா நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுன்னா ஈஸியாக மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணலாம். சரியா? அதனால் தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 40-30 எலமெண்ட்ஸோடைய அட்டாமிக் நம்பர் ஆர்டரை தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா நேரத்துலையும் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து மாஸ் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கொடுக்காமையும் போகலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ 158 அப்படிங்கிறது KMnO4 மாலிகுலர் மாஸ். ஸோ MnO4 மைனஸாக தான் இருப்பாங்க ஆசிட் மீடியமில் தான் உங்களுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறாங்க. ஸோ ஆசிட் மீடியம் பார்த்தீங்கன்னா MnO4லேருந்து Mn பார்த்தீங்கன்னா Mn2+ உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகியிருக்காரு, ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே எத்தனை ஆக்சிடேஷன் அல்லது ரிடக்ஷன் நடந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, மேங்கனீஸ் ஆக்சிஜன்ட்ட எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2- வரும். ஸோ 2 எலக்ட்ரான் இவருக்கு தேவைப்படும். 4 2 8. ஸோ 8 எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 7 எலக்ட்ரான் மேங்கனீஸ் கொடுத்தா போதும். ஸோ +7 வந்துடும். இங்கேருந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மேங்கனீஸ் +2 ரிடக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 7 6 5 4 3. ஸோ 5 எலக்ட்ரான் உங்களுக்கு கெயின் பண்ணியிருக்காரு. அதனால தான் இங்கே 5 எலக்ட்ரானை காமிச்சிருக்கிறோம். ஓகேவா? இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா அந்த சாப்டரில் இருக்குப்பா. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் இதை. ஓகேவா? ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னான்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டரில் தான் நடத்திருக்காங்களே. சரியா? ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்குவாங்க. நான் இங்கே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ இங்கே 5 எலக்ட்ரான் உங்களுக்கு கெயின் ஆயிருக்கு. ஸோ அந்த 5 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்குன்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மேபி லாஸாக இருக்கலாம் அல்லது கெயினாக இருக்கலாம். கெயினாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரானில் அந்த கவுண்டிங்கெல்லாம் டிவைட் பண்ணிட்டுங்கன்ட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் கெயினாக இருக்கும் பொழுது மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது 158 இல்லையா? ஸோ 158 டிவைடட் பை 5 வரும். ஓகேவா? ஸோ 158 டிவைடட் பை 5 பார்த்தீங்கன்னா 158 டிவைடட் பை 5 பார்த்தீங்கன்னா 31.6 வரும்பா. 31.6 அப்படிங்கிறது இவருடைய ஈக்குவலன்ட் மாஸ். யார்? KMnO4 ஈக்குவலன்ட் மாஸ் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்ததில் இந்த அசிடிக் மீடியமில். பட் பேசிக் மீடியமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், அதே மாதிரியே பொட்டாசியம் வெளியில் டிசோசியேட் ஆகி வெளில போயிடுவார். ஸோ MnO4 மைனஸ் இருக்காங்க. ஸோ H2O இங்கே பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. இங்கே பாருங்களேன், ஸோ ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். ஸோ 4 2 8 எலக்ட்ரான் வேணும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால 7 எலக்ட்ரான் தான் கொடுப்பாரு மேங்கனீஸ். ஸோ 7 கொடுத்துட்டாரு. இங்கே பாருங்களேன், 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு 2 எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா 2 2 4 எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஆட்டமுக்கு வேணும். ஸோ +4 தான் அவர் கொடுத்துருப்பாரு. யார்? மேங்கனீஸ். ஸோ +7லேருந்து +4 ரிடக்ஷன் ஆயிருக்காங்க. நம்பர் ரெடியூஸ் ஆயிருக்கு பாருங்க. +7லேருந்து +4 மாறி இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 7 6 5 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவருடைய மாலிகுலர் மாஸ் நமக்கு தெரியும் 158 டிவைடட் பை 3. ஸோ 158 டிவைடட் பை 3 பார்த்தீங்கன்னா 52.6 வரும்பா. கிட்டத்தட்ட 53 மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 52.6 அப்படிங்கிறது இவருடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அசிடிக் மீடியமில் ஒரு மாதிரி ஈக்குவலன்ட் மாஸ் வருது பாருங்கள், பேசிக் மீடியமில் ஒரு ஈக்குவலன்ட் மாஸ் வருது பாருங்கள். சரியா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் வந்து அசிடிக் மீடியம் சொல்கிறாங்களா பேசிக் மீடியம் சொல்கிறாங்களாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடான ப்ராப்ளம் கூட உங்களுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டரில் ஆல்ரெடி நடத்திருக்கிறேன். அது வேணுன்றவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கூட பெட்டராக புரியும். ஸோ இதோட நான் அந்த ஈக்குவலன்ட் வெயிட்டான கான்செப்டை நான் முடிச்சுக்கிறேன். சரியா? இன்னும் நடத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்குது. பட் ரொம்ப போரிங் ஆகிடும். இது போதும் இப்போதைக்கு. ஸோ இந்த பேசிஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அயான்ஸ் பார்த்துருக்கோம், எலமெண்ட் பார்த்துருக்குறோம், ஆசிட் சால்ட் பார்த்துருக்குறோம், அசிடிக் சால்ட், பேசிக் சால்ட், மாலிகுல்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இவங்களுக்குலாம் எப்படி நம்ம ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுன்றது பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நாலேஜோட நம்ம சம் ப்ராப்ளம்ஸை அடுத்த கிளாஸில் நம்ம நடத்துவோம். ஸோ அதை நம்ம ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்பொழுது ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக நடத்திட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு கொடுக்கும்பொழுது தான் நான் அடுத்தடுத்து நீட் சம்மந்தமாகவோ அல்லது போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸோ அல்லது டாபிக் வைஸ் நடத்துறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வர்றோம் அப்படின்னா நல்ல லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.